عقدة من لساني يفقه قولي اللهم ألهمني في قلبي واهدني فيه. எல்லா புகழும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் ஸலாமும் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அருமை சஹாபாக்கள் பரிசுத்த குடும்பத்தார்கள், குறிப்பாக ஆயப்பாடி ஜாமியா மஸ்ஜிதுடைய இமாம்களும் சுற்று வட்டாரத்தில் இருக்கிற கண்ணியம் வாய்ந்த இமாம்களும் இப்பள்ளியின் தலைவர் உள்ளிட்ட செயலாளர் மற்றும் நிர்வாக பொறுப்புள்ளவர்கள், ஜமாத்தினர்கள், ஆண்டோர்கள், சான்றோர்கள், தாய்மார்கள், வாலிபர்கள், சிறார்கள், மாணவ கண்மணிகள் அத்துணை பேரின் மீதும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்புக்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, வாலிப நண்பர்களே, முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 1500வது மீலாது பெருவிழா நமது ஆயப்பாடி ஜாமியா மஸ்ஜிதில் அல்லாஹுவின் பேரருளால் சமூகம் தந்திருக்கிற சான்றோர்கள் நிறைந்த துஆக்களுடனே சீரும் சிறப்போடும் நடந்து கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த மஜ்லிஸின் இந்த பேருரையின் துவக்கமாக நாம் எந்த நபியை பற்றி பேசப் போகிறோமோ அந்த நபிக்கு ஒரு 3 முறை ஆண்கள் சப்தமாக, பெண்கள் மனதுக்குள்ளே ஒரு 3 முறை ஸலவாத்தை நாம் மதீனா முனவ்வராவுக்கு ரவுதாவுக்கு அனுப்பிவிட்டு அண்ணன் பெருமானாரை புகழ்ந்து பாடினால் இந்த மஜ்லிஸ் பாக்கியம் பெறும் என்ற அடிப்படையில் ஒரு 3 முறை சப்தமிட்டு ஸலவாத் ஓதுவோம். பெண்கள் மனதுக்குள் ஓதிக்கொள்வார்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மத் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மத் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மத் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மத் وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. صلاة الله سلام الله على طه رسول الله. صلاة الله سلام الله على ياسين حبيب الله. على ياسين حبيب الله. صلاة الله سلام الله على طه رسول الله. صلاة الله سلام الله على ياسين حبيب الله. யா ரசூலல்லாஹ், தங்கள் மீது நாங்கள் ஊர் முழுக்க உரத்த குரலிலே ஸலவாத்தை அனுப்பி இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, ஒரு மலக்கு ஒன்று ஆயப்பாடி மஸ்ஜிதுக்கு வந்தார். இப்பொழுது வந்திருக்கிறார். நம்முடைய ஸலவாத்துகளை அப்படியே சேகரிக்கின்றார். நான் சொல்வது ஹதீஸ். ஸலவாத்தை சேகரித்து இந்த நேரத்திலே மதீனா முனவ்வராவில் ரவுலா ஷரீஃபிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் நம்முடைய பெயருடனே தன்னை பெயரை சொல்லி, இன்னாருடைய மகன் இன்னார் உங்கள் மீது ஸலவாத் வைத்தார் நாயகமே என்று சொல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சலாம் சொல்கிறார். அப்படிப்பட்ட வாக்கியத்தை இந்த மீலாது பெருவிழா நமக்கெல்லாம் தந்திருக்கிறது. சிறார்கள் மொழிந்தார்கள், தாய்க்குணம் மொழிந்தது, மகத்தான மாநில செல்வங்கள் மொழிந்தார்கள், தாடி நரைத்தவர்கள் மொழிந்தார்கள். நபிகளுக்கு பிரியம் நமது நாவிலிருந்து ஸலவாத்தின் வார்த்தைகள் வருவது. அல்லாஹ் இந்த ஸலவாத்தை கபூல் செய்வானா. வாழ்க்கையெல்லாம் ஓதக்கூடிய நாவுகளாய்
இந்த நாவுகளை ஆக்கி தருவானா. ஒவ்வொரு நாள் உறங்கும் பொழுதும் ஸலவாத்தை ஓதி உறங்குகிற, நற்காரியங்கள் தொடங்குகிற பொழுது ஸலவாத்தை ஓதி தொடங்குகிற நல்லதொரு சந்தர்ப்பத்தை, பாக்கியத்தை, அந்த ஞாபகத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானா. கண்ணியமானவர்களே, ஒரு மனிதரின் புரட்சி வரலாறை 1500 ஆண்டு காலமாய், இன்னைக்கு நம்ம ஆயப்பாளையம் மட்டும் பேசலாங்க, நேத்து ஒரு ஊர்ல பேசினாங்க, முத்தானத்து ஒரு ஊர்ல பேசினாங்க, நேத்து ரபீல் அவ்வல் 12 1500வது மீலாது பெருவிழா நடந்துச்சு. நேத்து மட்டுமல்ல, 1500 ஆண்டுகளாய் ஒரு புரட்சி மனிதரின் வரலாறு உலகம் முழுக்க போதிக்கப்படுகிறது. ஏங்க ஒரு வரி மாற்றப்படலையே, ஒரு லைன் கூட மாற்றல, ஒரு சம்பவத்தை திரிக்கல, உன்னை குறைச்சும் பேசல, கூட்டியும் பேசல. எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரசூலுல்லாஹ் வரலாறு அந்த ஊர்ல ஒரு மாதிரி சொல்றாங்க, இந்த ஊர்ல ஒரு மாதிரி சொல்றாங்க, காரைக்கால்ல ஒண்ணு, ஆயப்பாடி ஒண்ணு இல்லைங்க. எந்த உலமாக்கள் ஜும்மாவுடைய மேடைகளிலே, மீலாதுடைய மேடைகளிலே பெருமானாரின் வரலாற்றை போதித்தால் ஒரே வரலாறுகளை தான் அத்தனை நாவுகளும் உதடுகளும் மொழியும் வரலாறு அப்படியே பாதுகாக்கப்பட்டது. உண்மைதானே? அப்படி சின்ன வயசுல கேட்டிருப்போம், பயானா 27ல கேட்டிருப்போம், பராத்துல கேட்டிருப்போம், மேராஜ்ல கேட்டிருப்போம். என்னைக்காவது மாறி இருக்கா? இல்லைங்க, 2025ல கொஞ்சம் ரசூலுல்லாஹ் வாழ்க்கை மறந்து போச்சுங்க, அப்படி கொஞ்சம் மாத்திக்கிட்டாங்க. காலம் மாறுதல, மாத்திக்கிட்டாங்க. இருக்கா? இல்லை. கியாமத் வரைக்கும் பெருமானாரின் மதீனா வாழ்க்கை அப்படியே பிரஸ்தாபிக்கப்படும். பெருமானாரின் பிறப்பும் இறப்பும் பதியப்பட்ட வரலாறை போன்று. நான் சொல்லட்டுமா, நமக்கு பிறந்த இடம் கூட தெரியாது, எங்கேயோ பிறந்தேன்னு அம்மா சொன்னாங்க. ஆனால் கண்மணி நாயகத்தின் பிறந்த இடம், பிறந்த நாள், பிறந்த நேரம், தூக்கிய நபர், பெயர் வைத்த நபர், சீராட்டிய நபர், பால் குடித்த நபர், வளர்த்த நபர், வளர்ந்த நபர், வளர்ந்த நாடு, அகதிகளாய் மதீனாவுக்கு இடம்பெயர் சென்ற நாடு அத்துணையும். ஏன்? மௌத்துக்கு முன்னால் மொழிந்து 2 வார்த்தை உள்பட, மௌத்துக்கு முன்னால் செய்த சுன்னத்து உள்பட அத்தனையும் பதியப்பட்டிருக்கிறது, பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? நாமெல்லாம் பாதுகாக்கல, அல்லாஹ் பாதுகாத்தான். அல்லாஹ் அந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டான். பாகிஸ்தானிலே மௌலானா முஃப்தி முஹம்மது ஷஃபீஸா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லுவாங்க, இன்னா நஹனு நஸல்னா ذிக்ர் وَإِنَّا لَهُ لَحَافِظُونَ. இறைவன் குர்ஆனை பாதுகாக்கின்ற பொறுப்பை அவனே எடுத்துக்கொண்டான் என்ற இறைவசனத்துக்கு விளக்கம் தருகிற பொழுது, குர்ஆனை பாதுகாக்க இறைவன் எப்பொறுப்பை எடுத்தானோ அதே போன்று இறை தூதரின் வாழ்க்கையை, வரலாற்றை பாதுகாக்கும் பொறுப்பை அவன் எடுத்துக் கொண்டிருக்கிறான். எனவேதான் வரலாறுகள் மறக்கடிக்கப்படவில்லை. புத்தகங்கள் தோறும் முகலாய மன்னர்களை மாற்றி பேசலாம், வரலாற்றை திருத்தி எழுதலாம். எங்கள் நாயகத்தின் வரலாறை எந்த அரசும் தொட முடியாது, யாரும் மாற்றி எழுத வல்லமை யாருக்கும் இல்லை. இதுவரை சவாலுக்கு சொல்வோம், அமெரிக்காவின் உயர்ந்த இடத்தில் நின்று கூட சொல்வோம், எங்கள் நாயகத்தின் வரலாறு 63 ஆண்டுகால வரலாற்றினை நாங்கள் ஒரே மாதிரியாய் ஒட்டுமொத்த உலகம் எங்கள் குழந்தைகளுக்கு போதிப்போம். கண்ணியமான பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறை அல்லாஹ் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான். அதை செவிமடுக்கும் பாக்கியத்தை நம்மவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தார். கண்ணியமான பெருமக்களே, பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில், மக்காவில் துறந்து மதீனா வருகிற பொழுது மக்காவில் எப்படி இருந்தது, இந்த உலகம் எப்படி இருந்தது, எப்படி மாற்றினார்கள் சொல்லுவாங்க வரலாற்று ஆசிரியர்கள். புரட்சினா என்னப்பா? புரட்சி அப்படின்னா என்ன? ஒரு 3 விஷயம் இருக்கும். குறைந்த காலத்தில் ஒரு எழுச்சி எழும் என்று சொன்னால், ஒரு மாற்றம் நிகழும் என்றால் அது புரட்சி. நமக்கெல்லாம் தெரியும் தானே, ஒரு 23 வருஷத்தில் ஏற்பட்ட மாற்றம். அதிலும் 13 வருஷம் பெரிய மாற்றம் ஒண்ணு இல்லை. அந்த 10 ஆண்டுகள் மதீனா வாழ்க்கையில் சமூக சீர்திருத்தங்கள் எத்தனை, குறைந்த வருடங்களில் நிறைந்த மாற்றங்கள். இது புரட்சி. இரண்டாவது, குறைந்த சாதனங்கள். பெருமானாட்ட காசெல்லாம் இல்லை, ஆட்கள் பலமெல்லாம் பெருசா இல்லை,
ஒரு கோடி பேரை திரட்டிட்டு போய் ஊரெல்லாம் வர்ணம் கட்டி லைட்டு கட்டி நான் தான் தலைவன், நான் தான் அரசன் என்று சொல்ற பழக்கம்லாம் இல்லை. சாதாரணமா கொஞ்சம் சஹாபாக்களை கூட்டிட்டு போய் கொஞ்சம் நளினமா பேசி யாரையாவது மன்னிச்சு விட்டு அன்பா பேசி இந்த உலகத்தில் புரட்சி நடந்தது குறைவான காலங்கள், குறைவான சாதனங்கள். இன்னொன்னு சொல்லவா, ஒரு புரட்சியாளன் புரட்சியை முடித்து புரட்சி உலகத்துக்கு அறிவிக்கும் பொழுது அதன் பாதிப்புகள் குறைவாக இருக்க வேண்டும். அதில் ஏற்பட்ட இழப்புகள் மிக குறைவாக இருந்தால் அவன் சிறந்த புரட்சியாளன். உங்களுக்கு தெரியும் தானே, முதலாம் உலகப் போர் நடந்தது. முதலாம் உலகப் போருடைய முடிவிலே 1,00,000 கோடி பேர் மௌத்து. ஒரு முதல் உலகப் போர் முடிஞ்சு நாங்க வெற்றி பெற்றோம் அப்படின்னு சொல்றதுக்கு 1,50,000 கோடி பேர் மௌத்தாக்கணும், அப்பதான் முடிஞ்சிச்சு. சரி, இரண்டாம் உலகப் போர்ல 8 லட்சம் கோடி பேர் மரணம். எங்க நாயகத்துக்கு வாங்கல, எங்க ரசூலுல்லாஹ்ட்ட வாங்கல. 27 போர்க்களங்க நாங்க செஞ்சு அவ்வளவுதான். 27 போர்க்களம் நாங்கள் தேடி போனதல்ல, திணிக்கப்பட்டது. சுய வாழ்விற்காக, தற்காப்புக்காக போருக்கு நாங்கள் சென்ற பொழுது எத்தனை உயிரிழப்பு தெரியுமா? எங்கள் புரட்சி தான் மகாபெரும் புரட்சி. முஸ்லிம்கள் டோட்டலா 250-300 பேருங்க. டோட்டல் போர்ல 27 போர்க்களங்களில் எங்கள் உயிரிழப்பு 250-300 அவ்வளவுதான். சரி, எங்கள்கிட்ட 3,000 பேரை தாண்டி போகல. வெறும் 3,000 பேர். இன்னும் கணக்கு கரெக்டா சொல்றதாக இருந்தா முஸ்லிம்கள் 1,284 பேர். அவ்வளவுதான் மௌத்து. எங்க ஒரு சின்ன உயிரிழப்பை கொண்டு பெரிய புரட்சியை நீங்கள் நாயகம் செய்தார்கள். நீங்கள் கோடி பேரை சாட்சிகளப்பா உலகத்தை வெல்றீங்க. இதெல்லாம் முதலாம் உலகப் போர். இன்னைக்கு நீங்க காசால போய் உட்கார்ந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சது இருந்து இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு உயிரிழப்பு. கண்கள் தண்ணீரை சொட்டிக் கொண்டிருக்கிறது, உதடுகள் காய்ந்து போகிறது, உள்ளங்கள் வறண்டு போகிறது. அந்த மக்கள் உணவுக்கு கஷ்டப்படுவதும் மானத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கும் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கும் உங்களுக்கு தெரியுமா? நம்ம எல்லாம் சொத்து பத்து எப்ப தெரியுமா எழுதுவோம்? ஏதோ உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு, டாக்டர் நம்பிக்கையெல்லாம் பேசுறாரு, கொஞ்சம் பார்த்துக்குங்க, தேடுற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லும் போது மகனை கூப்பிட்டு இங்க வாப்பா, எனக்கு என்னவோ சந்தேகமா டவுட்டா தெரியுது, ஒரு பேப்பரை கொண்டு வா, அண்ணனுக்கு எழுது, தம்பிக்கு எழுது, மாமனுக்கு எழுது, மச்சானுக்கு எழுது அப்படின்னு சொல்லுவா இல்லையா? ஆனா இன்னைக்கு காசாவுல ஒவ்வொரு வீட்டிலும் உயிர் பத்திரம் எழுதப்படுகிறார். காரணம், எந்த நாளில் உணவு வாங்க தட்டை எழுதுகிறேன் என் நெஞ்சில் குண்டு பாய்கிறது. உணவுக்கு சென்ற நின்ற இடத்திலே சோறு போடுற கூப்பிட்டு குண்டு பொழிந்தார். என் தந்தை கடவேடிக்கு போயிருக்கிறார், போய் 10 நிமிடம் தான் வருவாரா தெரியாது. கணவர் சென்றிருக்கிறார், மனைவி விதவையா வாழுகிற பெண்ணா தெரியாது. குழந்தை அனாதையா அல்லது தந்தைக்கு பிள்ளையா தெரியாது. வந்தால் இருக்கட்டும், இல்லை என்றால் போய்விட்டார். கைதியாக அல்லது மரணமாக, ஷஹீதாக. கண்ணியமான பெருமக்களே, இன்று உலகத்திலே புரட்சி என்று சொன்னால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆற்றிய வாழ்நாளிலே கொடுத்த புரட்சி தான் மகாபெரும் புரட்சி. ஏதோ கொஞ்சம் காசை தூக்கி போட்டுட்டு ஏதோ 4 தொழுப்பை 2 போட்டு நான் புரட்சியாளன்னு சொல்றது இல்ல. வாழ்க்கையில செஞ்சு காமிச்சிட்டு இன்னைக்கு நம்ம பேசணும் அந்த புரட்சி எப்படி இருக்குன்னு சொல்லி. மக்காவுடைய வாழ்க்கையை படமிட்டு காட்டட்டுமா? நஜ்ஜாஷி மன்னர் இருக்கிறார் ஹபஷாவிலே. ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு போய் நிக்கிறாங்க. அவர் கேட்டார், உங்க நபி எங்க? நபி என்ன சொல்றார்? நபி யாரு அப்படின்னு கேட்கிறாங்க. அவர் சொன்ன வாக்குமூலம் தான் பெருமானா சொல்வாங்க, அஸ்பஹ்து ஹல்கி வ ஹுல்கி. ஜாஃபரே, நீ என்னுடைய குணங்கள் மாதிரியே இருக்கிற, என் உருவம் மாதிரியே இருக்கிறப்பா, என்ன மாதிரியே இருக்கிறப்பா நீ என்று புகழாரம் சொல்லப்பட்ட ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா மலிக், நஜ்ஜாஷி மன்னரே, நாங்க வாழ்ந்த வாழ்க்கை நபிக்கு முன்னால் எப்படிப்பட்ட மக்காவிலே வாழ்ந்தோம் தெரியுமா? நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கையிலே
இன்னா குன்னா கௌம அஹ்லி ஜாஹிலிய்யா, நாங்கள் மடைத்தனத்தின் உச்சகட்ட வாழ்க்கையை வாழ்ந்தோம். நஅபுதுல் அஸ்னாம், சிலைகளை வணங்கிக் கொண்டிருந்தோம். நஅகுலுல் மைத்தா, மரணித்த பிராணிகளை சாப்பிட்டுக் கொண்டிருந்தோம். நக்தவுல் அர்ஹாம், சொந்த பந்துக்களை விரட்டிக் கொண்டிருந்தோம். நவத்தில் ஃபவாஹிஷ், பாவங்களை பகிரங்கமாக செய்து கொண்டிருந்தோம். எங்களிடத்திலே யார் வலிமையுள்ளவரோ வலிமையற்றவரை மிதித்துக் கொண்டிருந்தோம். இதுதான் எங்கள் வாழ்க்கை. ஆனால் ஒரு நபி வந்தார், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். எங்க வாழ்க்கை அப்படியே திருப்பி போட்டாங்க. நாங்க எதை வணங்கணும்? முதல் ஏகத்துவ புரட்சி. ஏகத்துவ புரட்சியை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் தொடங்கி மௌத் வரை இந்த உம்மத்துக்கு காண்பித்தார்கள். கண்ணியமான பெருமக்களே, மக்காவுல கஅபாவுல 360 சாமி இருந்துச்சு. எப்படி வந்துச்சு? ஆரம்ப காலத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு பின்னால் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் குடும்பம் வந்து கஅபாவை தொழுதது. எந்த சிலையும் இல்லை. அதுக்கு பின்னாடி அவங்க பொண்ணெடுத்த குடும்பம் ஜுர்ஹும் குடும்பத்தார் அவங்க வந்தாங்க. அவங்களுக்கு என்ன தெரியும்னா கஅபா ஒரு நல்ல இடம், அங்க வந்து அசிங்கமா பேசக்கூடாது, கண்ணியமா இருக்கணும், அவ்வளவுதான் தெரியும். போனா கண்ணியமா ஆழ்ந்தாங்க. பனு ஹுஸா ஒரு கூட்டம் ஜுர்ஹும் கூட்டத்தை அடிச்சு போட்டு உள்ள வந்துச்சு. வந்தப்ப அவன் கொஞ்சம் சிந்தனை வேற மாதிரி போச்சு. அவங்க ஜுர்ஹுமுடைய தலைவன், அவனுக்கு உடம்பு சரியில்லை. இப்ப எல்லாம் சொன்னாங்க, பக்கத்துல பல்கான ஊர் இருக்கு, அங்க போய் சுடு தண்ணி வாங்கி கொடுத்து சரியா போயிடும் உடம்பு. இவரு போன யார் போனா? லுஹை இப்னு ஹாரிஸ் உள்ள போற. போனா அங்க சுடு தண்ணி கொடுக்கறாங்க, சாமிகள் நிறைய இருக்கு. பல்கா என்று ஊரிலே கேட்டாரு, என்ன உங்க ஊர்ல புதுசா என்ன இருக்குது? நாங்க எத்தனை வணங்குறோம், இதுல கேட்டோம்னா தொட்டோம்னா எல்லாம் போய் சரியாயிடும். இப்படியே சொல்றீங்க? கஅபால வச்சா எப்படி இருக்கும்? உலகத்தின் முதல் சிலையை வைத்தவன் லுஹை இப்னு ஹாரிஸ். குபல் என்று ஒரு சிலை இருந்துச்சு, குட்டி சிலை கொண்டு வந்து முதலா கஅபால வச்சான். அன்று துவங்கியது சிலை வணக்கத்தின் முதல் படி. அவன் தான் விதைத்தான். அதுக்கு பின்னாடி ஒவ்வொருத்தரா போக போக என் குடும்பத்துக்கு ஒரு சிலை, உன் குடும்பத்துக்கு ஒரு சிலை, 360 சிலை வந்துடுச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, உயர்ந்த கஅபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடங்கி 17 முறை கட்டப்பட்டு புனரமைக்கப்பட்டு வந்த கஅபா, கண்ணியமான கஅபா சிலைகளால் பாழ்படுத்தப்படுகிறது. என்ன செய்யணும்? இதை ஒழிக்கணும், இதை இல்லாமல் ஆக்கணும். என்ன செய்ய யோசிச்சாங்க? ஒரே இறைவன் பக்கம் அழைத்தார்கள். கூலு லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லி, அல்லாஹ் ஒருவன் தான், அவன் தான் உலகத்தை பரிபாலிக்கிறான், வளர்த்துகிறான், கவனிக்கின்றான், படைத்தான், பரிபாலிக்கிறான், அவனை மட்டும் வணங்க வேண்டும் என்ற வார்த்தையை சொல்ல ஆரம்பித்து மக்கள் மனதிலே கொஞ்சம் கொஞ்சமாய் சொல்லி எந்த அளவு மாறுச்சுன்னா, ரசூலுல்லாஹ் மூத்தாரோ சொல்றாங்க, இன்ன ஷைத்தான் قد أيس أن يعبد إن الشيطان قد أيس أن يعبد المصلون في جزيرة العرب. இந்த அரபு கண்ட்ரியிலே சைத்தான் ஒருவனை முஸ்லிக் ஆக்குவதற்கு, மதம் மாற்றம் செய்ய வைப்பதற்கு, காஃபிர் ஆக்குவதை விட்டு இயலாமல் ஆகிவிட்டான். இன்னைக்கும் போங்க, மக்கா மதீனா கஅபாவுல எந்த பாவங்கள் இருக்கும், ஆனா காஃபிர் ஆக மாட்டாங்க யாரும். அப்படி காஃபிரான மண்ணு ஒத்துக்கிறது, தண்ணி விட்டுடும், மண்ணை ஒத்துக்கிறது. அந்த மண்ணை அல்லாஹ்வை என்று வேறு சிலையை வணங்குவதை விட்டும் சுத்தப்படுத்திய முதல் புரட்சி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நமக்கெல்லாம் நல்லா தெரியும். இன்னைக்கு நம்ம சின்ன பையனை கூப்பிட்டு, தம்பி ரசூலுல்லாஹ் யாருப்பா அப்படின்னா, நம்ம நபீபர் ஏதாவது ஒரு பையன் அவன் நம்ம அல்லாங்க சொல்லியிருக்காரா? பெருமானார் வாழும் பொழுது மிக்க கவனத்தோடு இப்புரட்சி மேற்கொண்டாங்க. நான் எல்லாம் செய்வேன், என்ன கடவுளாக்கிக் கொள்ள. யகூதிகள் உஸைர் இஸ்லாம் அல்லாஹ் சொல்லிட்டாங்க, மிகைப்புல போய். நஸரானிகள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொல்லிட்டாங்க. என்னுடைய வழிமுறையை என் மேல பாசம் எவ்வளவு தெரியுமா? நான் ஒளி செய்தால் என் தண்ணீரை எடுத்து மேலே தடவ ஒரு கூட்டம், நான் கூப்பிட்டு விட்டால் செயல்படுத்த ஒரு கூட்டம், எனக்கு உயிர் கொடுக்க ஒரு கூட்டம், எனக்கு பணிய ஒரு கூட்டம், எல்லாம் இருக்கிறது. ஆனா சொன்னாங்க,
எனக்கு முன்னாடி மண்டியிடக்கூடாது, நான் வர்றேன்னு நிக்க கூடாது, நின்று என்னை வரவேற்க கூடாது, எனக்கு என்னை வர்றேன்னு சொல்லி வழிவிடு தலைவர் வர்றாருன்னு சொல்லக்கூடாது. பெருமானார் உத்தரவு. எனக்கு யார் குமிழ்ச்சி சலாம் சொல்ல தேவையில்லை, சஜ்தா பண்ணக்கூடாது. இந்த உணர்வை வளர்த்தி பேசும் பொழுதெல்லாம் நான் செய்யறப்பா அல்லாஹ் செய்கிறான். பதிலே சவுல் பையனை மாற்றும் பொழுது லா தஹஸன் இன்னல்லாஹ் மஅனா, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறாங்க. பையன் கவலைப்படுற, நான் இருக்கிறேன், கவலைப்படாதே, நான் நபியாக பார்த்துக்கிறேன் சொல்லல. அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான்ப்பா, நான் பார்த்துக்குவான்ப்பா, நான் அல்லாஹ் இல்லை. உஹது போர்க்களம் கடுமையான நிலை, சொன்ன வார்த்தை ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல், அல்லாஹ் போதுமானவன்ப்பா, பிரச்சனை பெருசா இருக்கு, அல்லாஹ் பார்த்துக்குவான். எந்த நிலையிலும் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லி தன்னை நபியாகவே கடைசி வாழ வைத்து மனுஷரை கூப்பிட்டு சொன்னாங்க. என்ன சொல்லுவேன்? அஷ்ஹது அன்னக அப்துல்லாஹ் வ ரசூலுஹு, யா ரசூலல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய அடிமையும் தூதருமாகும். இந்த ஒற்றை வார்த்தையை தான் கியாமத் வரைக்கும் வருகிற முஸ்லிம்கள் சொல்வார்களே தவிர நாயகத்தை ஒருபோதும் அல்லாஹ் ஆக்க மாட்டார்கள். இதுதான் ஏகத்துவ புரட்சி, பெருமானாருடைய ஏகத்துவ புரட்சி. கண்ணியமான பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒவ்வொரு புரட்சிகளை நாம் சொல்லிக்கொண்டே போக முடியும். ஒரு இடத்துல இந்த ஊரை பார்த்தவன நான் காலையில வந்துட்டேன், சந்தோஷமா இருந்துச்சு. நம்ம கண்ணியமாவும் அஜத்திட்ட நிறைய விசாரிச்சு கொண்டே இருந்தேன், இந்த ஊர் எப்படி, மக்கள் எப்படி. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் உங்க எல்லோருக்கும் பரக்கத் செய்வானாக, உங்கள் வருகையை ஏற்றுக்கொள்வானாக. சந்தோஷமாக இருக்கிறது. மார்க்கம் என்று வருகிற பொழுது முன்னால் நின்று அனைவர்களும் கைகூட்டி நின்று ஒட்டுமொத்தமாய் ஒருமித்த கருத்திலே அந்த நிகழ்ச்சியை கண்ணியப்படுத்துவதில் நான் கண்ட கூட்டத்தில் மிக சிறந்த கூட்டம் இது. நான் பயானுக்கு போயிருந்தேன். அங்க போய் ஒரு பயான் கொஞ்சம் நைட் நேரம் பராத் கொஞ்சம் நல்லாவே டைம் நல்லா காத்து மரம் ஆட மாட்டேங்குது. அது கூட பெருமானாரை கண்டு மிகைத்தபடியே மெசிந்து நிற்கவே தெரியல, ஒரு மரம் ஆட மாட்டேங்குது. அப்ப மிருந்துவாக பேசிக்கிட்டே இருந்தோம். அப்போ ஒரு பையன் முன்னாடி உட்கார்ந்து தேம்பி அழுது கேட்டேன் பயான். எனக்குன்னு ஆச்சரியம், பரவாயில்லை, இந்த பயான் நம்ம ஒர்க் அவுட் ஆகிட்டா இருக்கு இந்த ஊர்ல. இந்த பையன் அழுது கேட்கிறானே பயான் அப்படின்ட்டு நம்ம நேரம் பயானா முடிச்சுட்டு தனியா முசாபாசியை வந்தார். தம்பி எந்த ஊருப்பா? இந்த ஊர் தான் வச்சிருக்கு. இந்த பயானு ரொம்ப கவனிச்சு கேட்ட மாதிரி தெரிஞ்சு, அதுவும் அழுது கேட்டியாப்போ எனக்கு என்னப்பா விளங்குச்சு? விளங்கி அழுதியா விளங்காம அழுதியா? எதுக்குப்பா அழுதுன்னு கேட்டேன். அப்ப அந்த பையன் சொன்னா, அஜர்த்து அதை விடுங்க, நீங்க பயான் பண்ணும் போது ஆடாம அசையாம பயன் பண்ண மாட்டேன்னு, இந்த ஆட்டம் அந்த ஆட்டம் ஆடுறீங்க இல்ல, உங்க தாடி வேற கொஞ்சம் அப்படியே ஆடுது, இந்த பேர் காட்டுக்கு ஆடுது. எனக்கு அப்படியே பக்ரீத் போயிடுச்சு. பக்ரீத்ல எங்க வீட்டு ஒரு ஆடு இருந்துச்சு, அந்த வீட்டுக்கு ஒரு குறுந்தாடி நான் ஆசாசையா வளர்த்தேன். காசு கொடுத்து 40,000 ரூபாய்க்கு வாங்கி வச்சு ஆசையா வளர்த்து அந்த ஆடு நான் என்னை கண்டவன தலையாட்டும் பாருங்க. என்னை கண்டாலே ஓடி வரும், தலையாட்டும். நான் பிடிச்சு அப்படியே கொஞ்சிக்குவேன். பக்ரீத் வந்து தொழுதவும் இல்லை, எங்க அத்தா வேகமா வந்தார், இல்ல அப்படின்னு சொல்லி அழுதுட்டார். அன்னைக்கு எனக்கு அந்த ஆட்டுடைய ஞாபகம் அப்படியே மனசுக்குள்ளே இருக்கு. படுத்தாடு நின்றாடு. ஆனா இன்னைக்கு பயான்ல பாக்குறேன், ஏன் ஆட்டு தாடி உங்க தாடி ஒரே மாதிரி, என்ன ஆட்டம் ஆடுததுல என் மனசுக்குள்ள பூரா ஒரு மணி நேரம் ஆடுதான் ஆடிச்சுட்டாரு. படுபாவி இப்படியே பயான் கேட்டேன். ஆனா நம்ம ஊர்ல மாஷாஅல்லாஹ் எல்லாமே மிக அமைதியாக கேட்கிற வரை இன்ஷா அல்லாஹ் நிர்வாகத்து அனுமதியோடு நாம் குறுகிய நேரத்தில் முடிக்க முயற்சி செய்வோம். அல்லாஹ் தஆலா கேட்ட அமர்ச்சியும் பாக்கியம் தருவானா. பெருமானாருடைய முக்கியமான ஒரு புரட்சி இன்னைக்கு தேவை என்ன தெரியுமா? நான் வரும்போது பார்டர்ல பார்த்தேன், என்னை வரவேற்றது ரெண்டு தான், பார் வசதி உண்டு அப்படின்னு போட்டுருந்துச்சு. வரவேற்கிறதே பயமா இருக்கடா, 2 மிளகாய் இருந்தா பரவாயில்லை, 2 பாட்டில் போட்டிருக்கு. பார் வசதி உண்டு, வருக வருக வருக, நலம் தருக, பஸ் ஸ்டாண்ட் இறங்காம முதல் பார்வை, பார்டரை கடந்தவர முதல் பார்வை. ஆஹா, இங்க என்னங்கன்னு கேட்டேன். அஜித்து விலை மலிவா இருக்கு, கொண்டு போலாமா? அது உங்க திறமை, அல்லாஹ் பாதுகாக்கட்டும். இந்த மதுவினுடைய போராட்டத்திலே மதுவை விளக்குவதற்கு எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாடுபட்ட பாடு சொல்லி முடிக்க முடியாது. இப்படி சொன்னாங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனூ
இன்னமல் ஹம்ரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபூ. மனிதர்களே, மது தடையாக்கப்பட்டிருக்கிறது, விலகிக் கொள்ளுங்கள். கடைசியில் முடிப்பான்னா லஅல்லகும் தன்தஹூன். விட்டுட மாட்டீங்களா? அந்த ஆசை போகாதா? அல்லாஹ் சொன்ன வார்த்தை ரிஜிஸ். ரிஜிஸ் என்றால் ஷிர்க் என்ற அர்த்தம், இணை வைப்பு என்ற அர்த்தம். அல்லாஹ் மதுவை இணை வைப்போடு சேர்த்திருக்கிறான். சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் மது குடித்தார்களோ 40 நாட்கள் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. முதுமில் ஹம்ரி மாத்த லக்கி அல்லாஹ் கஆபிதி ஸபஹி. யார் நிரந்தர குடிகாரராக இருந்து அதே நிலையில் மௌத்தும் என்று சொன்னால் ஒரு சிலை வணங்கி போன்று மௌத்தாகிறார். அல்லாஹ் சாராயத்தை சாமியோடு சேர்க்கிறான், சிலையோடு சேர்க்கிறான். சாதா பாவுல இல்லை. மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி ஒரு கனவு காண்றாங்க. படுத்திருக்கிறாங்க, ஒரு கனவு. பார்த்தா ஹஜ்ஜுக்கு போறாங்க. பார்த்தா பெருங்கூட்டம் தவாஃப் செய்றாங்க. அப்ப சொன்னாரு, லைத ஷஅரி, எனக்கு தெரியலையே, மனில் மக்பூலு மின்னா, இதுல எத்தனை பேர் ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு எனக்கு தெரிஞ்சா ஃபஉஹன்னிஹா, வாழ்த்து சொல்லுவனே. இவ்வளவு செலவு செஞ்சு ஹஜ் கபூல் போங்கப்பான்னு சொல்லுவனே. தாய்மார்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். மிகுந்து வாலிபர்களுக்காக சொல்கிறேன், இளம் பெண்களுக்கு சொல்கிறேன், இளம் வாலிபர்களுக்கு சொல்லி வைக்கிறேன். லைத ஷாயிரி, எனக்கு தெரியலையே, மனில் மர்தூது மின்னா ஃபஉஅஸி, யாருடைய ஹஜ் கபூல் ஆகலையோ இரங்கல் செய்து சொன்னான்னு பார்க்கிறேன். உன் காசு வேஸ்ட், உன் முயற்சி வேஸ்ட், உன் தவாப் வேஸ்ட் சொல்லான்னு ஆசைப்படுறேன். ஆனா யாருடைய ஹஜ் கபூலோ யாருடைய ஹஜ் ரத்தோ தெரியலையே சொல்றேன். ஒரு மலக்கு வந்தார். அல்லாஹ் சொல்லிவிட்டான், அல்-ذكر والأنثى والصغير والكبير. அல்லாஹ் சிறியவர் பெரியவர் ஆண்கள் பெண்கள் அத்தனை பேர் ஹஜ்ஜை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். ஒரு ஊரிலே பல்ஹ் என்ற நாட்டிலே குராசான் பகுதியில் வாழ்கிற ஒருத்தருக்கு மட்டும் ஹஜ் கபூலாகல. அப்படி கனவு முடிச்சு. இவருக்கா குழப்பம், இத்தனை ஆயிரம் பேர், இத்தனை லட்சம் பேர் ஹஜ் கூடிருச்சு, இன்னும் ஒருத்தர் யார் ஹஜ் வேஸ்டா போச்சு, ஏன் வேஸ்ட்? குழம்பி தவிச்சிட்ட. திரும்ப சுபோல எந்திரிக்காரு, யா அல்லாஹ், அந்த ஹஜ்ஜ யாரும் காமி, அந்த ஆள் யாரும் காமி. படுக்கிற கனவு வருது. யார் தெரியுமா? பல்ஹ் நாட்டில குராசான் பகுதியில முஹம்மது இப்னு ஹாரூன் அல்-பல்கி என்று ஒருத்தர் இருப்பாரு. அவர் ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்படல. ஹஜ்ஜுக்கு வந்தாரு, தவாஃப் செஞ்சாரு, துஆ செஞ்சாரு, ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இவருக்கு வந்ததே பார்க்கும். அல்லாஹ் ஹஜ் கபூல் ஆகலையா? வேகமா போனார். பல்ஹ் போறாரு, குராசான் போறாரு, கேட்கிறாரு, ஐன முஹம்மது இப்னு ஹாரூன், எங்க அவர் எங்க காணாமே? அங்க போங்க, அங்க இருப்பாரு, போங்க. அங்க போனா ஒரு சுவருக்கு பின்னால் சங்கிலிகளால் கட்டப்பட்ட ஒரு மனிதர் அமர்ந்து அழுது கொண்டிருக்கிறார். போய் பார்த்தாங்க, நிலைமையே கலவரமா இருக்கு. ஏன்டா அப்படி உட்கார்ந்துருக்கான்னு தெரியலையே அப்படின்ட்டு, நீ முஹம்மது ஹாரூன் தானே? ஆமா. உனக்கு கெட்ட செய்தி இருக்கு, சொல்லட்டுமா போகட்டுமா? சொல்லிடு, நீ 40வது ஆளு, சொல்லிட்டு போ. எனக்கு தெரியும், செய்தி தெரியும், சொல்லிட்டு போ. தெரியுமா? ஆமா, 40 வருஷமா ஹஜ்ஜுக்கு போறேன். ஹஜ்ஜு முடிச்சுட்டு வந்து உட்கார்ந்து கட்டிக்குவேன். ஒரு மனித வருவாரு, அல்லாஹ் சொல்லி விட்டான் ஹஜ் கபூல் இல்லைன்னு சொல்லி. இது 40வது ஆள், நீ சொல்லிட்டு போ. கோபத்தை தட்டிட்டு இவர் போய் உன் ஹஜ் கபூல் ஆகலையாமா? கனவுல சொன்னாங்க. சொல்லிட்டு போயிட்டு போகும்போது என்ன காரணம் கேட்கலாமே அப்படி திரும்ப வந்து, முஹம்மது ஹாரூன் என்ன காரணம் சொல்ல, எனக்கு படிப்படியா இருக்குல்ல, நானும் ஹஜ் செய்வேன். அல்லாஹ் யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு போறாங்களோ ஹஜ்ஜை கபூல் செய்வானா? ஹஜ் கமிட்டியின் மூலமாக, டிராவல்ஸ் மூலமாக யாரெல்லாம் குடும்பம் சகிதமாக போறாங்களோ அல்லாஹ் கபூல் செய்வானா? ஆரோக்கியத்தை தருவானா? போகக்கூடிய தௌஃபீக்கை நசீபாக்குவானாக. வந்திருக்கும் அனைவர்களுக்குமே அந்த மண்ணை மிதிக்கும் பாக்கியம் தருவாயாக, தவாஃப் செய்யும் பாக்கியம் தருவாயாக, அந்த கஅபாவை கண்குளிர காணும் பாக்கியம் தருவாயாக. மதீனா முனவ்வரா சென்று ரவுலாவிலே நின்று கண்மணி நாயகத்திற்கு சலாம் சொல்லும் பாக்கியத்தை இறைவா எங்கள் கண்களுக்கும் நாவுகளுக்கும் தந்தல் புரிவாயா. ஆசைப்படுங்க, நியத் செய்யுங்க, ஒவ்வொருத்தருமே ஹஜ்ஜுக்கு போகணும். அல்லாஹ் நசீபை தருவானா? கேட்டாரு ஹாரூன், ஏன் ஹஜ் கபூல் ஆகலன்னு கேட்டார்.
அப்போ சொன்னாரு, இதுவரைக்கும் வந்தவங்கலாம் ஓடி போனாங்க பயந்து. நீ என்னமோ கேட்கிற, சொல்லிடுறேன். என்னன்னா, நான் குடிகாரன், சரியான குடி. ஷஅபானுடைய கடைசி நாள் விடிஞ்சா ரம்ஜான், ரம்ஜான் 1 சர்வீஸ் செய்யணும், போயிட்டு ஷஅபான் கடைசி நாள் நைட்டு நல்லா குடிச்சிட்டு வீட்டுக்கு வர்றேன். எங்க அம்மா சொல்றது, டேய் ஊர்ல சின்ன சின்ன பையன் நான் சர்வீஸ் செய்யணும்னு சொல்லி சீக்கிரம் படுத்து காலையில சர்வீஸ் செய்யணும், நோம்பு வைக்கணும் அப்படின்னு உட்கார்ந்து இருக்கும் போது குடிச்சிட்டு வர்றீங்களா, உனக்கு புத்தி இருக்கா அப்படின்னு திட்டினாங்க. என் தாய் திட்டுச்சு. எனக்கு வந்துச்சு கோபம். நீ யார் கேட்கறதுக்கு? குடி போதை மது வந்து விட்டால் மது இறந்து போய்விடுகிறது. நான் சொல்ல வருவேன், காலேஜ் பிள்ளைகள் முதல் கொண்டு காலேஜ் வாழ்வதற்கு வரை, நண்பர்கள் பழக்கம் முதல் கொண்டு சூழ்நிலைகள் மாற்றுகிற வரை சிறு சிறு பையன்கள் எல்லாம் ஒரு காலம் இருந்தது. ஏதோ விரக்தியில குடிக்கிறான் விடுங்க, கஷ்டத்துல குடிக்கிறான் விடுங்க, லவ் ஃபீலிங் குடிக்கிறான் விடுங்க. இல்ல, நண்பன் நண்பன் சண்டே வந்தா குடிக்கணுங்கள் ஆயிடுச்சு. காலேஜ் போனா குடிச்சுட்டு வரணும்னு ஆயிடுச்சு. சாட்டர்டே லீவா ஒரு குடி. காலங்கள் மாறி போய் நிற்கிறது. சென்னை போன இடங்கள் அதான் பாதுகாக்க நான் போயிருக்கிறேன். அந்த ஈசியா ரோட்ல போய் அந்த தாத்தா ஒருத்தர் மோர் குடிப்பார். அந்த மோர் குடிக்கிறான் நின்ற. அங்க பார்த்தா என்ன ரேஸ் பைக் ஓடுதுங்கிறீங்க, நம்ம பிள்ளைங்க தான் ஜுப்பா போட்டு தொப்பி போட்டு ஜம்மு ஜம்முண்டு பராத்துடைய இரவிலே அந்த ஈசியா ரோட்ல என்ன பாயிறாங்க. நம்ம ஊர்ல அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த மிகப்பெரிய முரட்டு பைக் வச்சுக்கிட்டு ஏறி உட்கார்ந்தவன விமானம் நினைப்பில பறக்கிறது. ஏய் ஏன்டா வேகமா ஓட்டுற? முன்னாடி போற வேகமா ஓட்டுறான், நான் வேகமா ஓட்ட முடியுமா? நான் வாலிபன் தானே, திறமை காமிக்க வேண்டாம். டேய் அதுக்கு ஒரு வேகமா ஓடுறான் தெரியுமா? யாரு? இஸ்ராயேல் அலைஹிஸ்ஸலாம். உனக்கு கூப்பிடுறாரு, போறியா? எதுக்குல இது வேகமா போற? இல்ல பைக் கடைச்சி விமானம் கடைச்ச மாதிரி டர்ன்னு பறக்கிறது. உங்க அத்தாமா பாவம் இல்லையா? 1.25 லட்சம் ரூபாய் பைக், ஒரு உயிருக்கான விலை. சாதாரண ஓட்டுறாங்க. வாலிபர்கள் கோச்சுக்காதீங்க. இன்றைய காலத்தின் உயிரின் மதிப்பு ஒரு குழந்தை பெற்றெடுத்து வடியிலை போட்டு வளர்த்தி ஆளாக்கி அந்த பையனை கொண்டு நான் நிமிர்ந்து நிற்பேன் என்ற ஒரு தாய் தந்தையின் எதிர்பார்ப்பை பொய்பட்டு போகிறது. ஒரே ஒரு போன் கால், அவசரமா வாங்க உன் பையன் கடக்கலாம் கீழே. ஒரு போன் கால். நான் குடிச்சிட்டு வந்து அம்மா மேல கோவம் வந்துச்சு. என்ன செஞ்சேன்னே தெரியல, ஒரு தூக்கி அது போட்டேன். அந்த காலத்துல தன்னூர் வாங்க, கேஸ் அடுப்புலாம் இல்லைங்க, தன்னூர்ல பெரிய அடுப்பு, உள்ள எடுத்துக்கிட்டே இருக்கும். ரொட்டியை அப்படியே நிறுத்திட்டு உள்ள அமுத்தி எடுத்துருக்கும், உடனே எடுக்காடி கருகிடும். அவ்வளவு நெருப்பா இருக்கும் தன்னூர். இன்னைக்கு டெல்லியில பார்க்கலாம் தன்னூர். நான் தூக்கி போட்டேன். என் மனைவி என்னவோ என்னை அடிச்சு ஒரு ரூம்குள்ள போட்டு தாவப்பட்டான். நான் காலையில போதெல்லாம் முடிஞ்சிட்டு, என்ன ஆச்சு, ஏன் கூட அடிச்சா, கையும் உடைச்சிருக்கிறா, கடுமையே திட்டி இருக்கிறா, என்னன்னு தெரியலையே, என்னாச்சு அப்படின்னு. உங்க அம்மாவை பாருண்டா, உங்க அம்மாவை பாரு. அம்மா கறிக்கட்டையா இருந்து கிடக்கிறார். அன்று நான் என் தாய்க்கு நோவினை செய்து, காரணம் மது, அந்த மது குடித்த பின்பு மது இறந்து போய் என் பெற்ற தாயை நெருப்பில் பொசுக்கிய பாவம் இன்று வரை தௌபா செய்கிறேன், இன்று வரை அழுகிறேன். என் தப்பை என்னை மன்னிக்கவில்லை, என் தப்பை என்னை மன்னிக்கவில்லை. எத்தனை பேர் தெரியுமா, தாய்க்கு தெரியாமல் தந்தைக்கு தெரியாமல் குடிபானத்தை அருந்திக் கொண்டு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி காசை கைதாக்குகிற கூட்டம். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குடி பழக்கத்தை அடியோடு வைத்தார்கள். ஒற்றை வாழ்க்கையிலே மது என்பது பாவம் அல்ல, ஷிர்க் என்றார்கள், இணை வைப்பு என்றார்கள். மது வாழ்க்கைக்கு ஆகாது. மதுவை ஒழித்து எந்த அளவு சொன்னா, ஒரு சஹாபி சொல்வார், போயிட்டு இருக்கும் போது ஒரு இடம், அங்க மது கொட்டி இருக்கு, காஞ்சு போச்சு. மார்க்கம் சொல்லுது, காஞ்சு போச்சுல, வாசம் வரல, தொழு, முசல்லா இல்ல, பேப்பர் இல்ல, மண்ண நின்று தொழுப்பா, கூடுப்பா. எங்க மது கொட்டி இருக்கு, காஞ்சி போச்சுல, வாசம் வரல, தொழு, மார்க்கம் சொல்லுது. ஆனா சஹாபி சொன்னா, மது ஹராம், மதுவின் வாசனை ஹராம், மதுப்பட்ட இடங்கள் ஹராம், தொழமாட்டம் என்பார்கள். மார்க்கம் அனுமதித்த இடத்தில் கூட தொழாத சமுதாயம் சஹாபா பெருமக்கள். உங்களுக்கு தெரியுமா, மது ஹராமாய முதல் நாள் நான் வாழ்வர்களுக்கு சொல்லுவேன், அஜன்மார் பயான் என்னவோ சொல்றாங்க, விளங்கினா செய்வோம், விளங்காட்டி இல்லை. இல்லைங்க, சரீரத்துல என்னங்க விளங்கணும்?
சரியத்தில் சொன்னா கேட்கணும், செய்யணும். இல்லாட்டி நீங்க மார்க்கத்துல இல்ல. சொன்னவன செய்யணும், கேட்க கூடாது. அதுக்கு வரங்களையே புரியலையே. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு சாராயத்தை ஊற்றி இருக்கிறார், கிளாஸிலே வாயில் கொண்டு போகிறார். மனிதர் சொன்னார், குர்ரிமத் அலைக்குமுல் ஹம்ர், சாராயம் ஹராம் என்று பெருமானார் சொன்னாங்க. நபி சொல்லல, நபி சொன்னதாய் ஒரு சஹாபி அறிவிக்கிறார். கேட்ட மாத்திரத்திலே வாய்க்குள் போன மது சட்டையில் கொட்டுகிறது. ஏன் கொட்டு தெரியுமா? பதஷ்டம், ஏதாவது ஒரு துளி வாய்க்குள் போய்விடுமோ, கண்மணி நாயகம் சொன்ன பிறகு வாய்க்குள் போய்விடுமோ என்ற அச்சத்திலே கொட்டி விடுகிறது. எல்லா பாட்டுல கொட்டுனாங்க, எல்லாம் கொட்டி கீழே தெரியும். ஏதோ ஒரு மதுவாக ஓடிச்சு இல்லையா? இப்ப அபூதல் யோசிக்கிறாரு, நமக்கு ஒரு கேள்வி இருக்கு. எல்லா மதுவும் ஹராமனா, கொஞ்சம் குடிச்சு போத வராட்டி பரவாயில்லையோ? வேலைக்கு போறோம், அலுப்பா இருக்கு, பனியா இருக்கு, கடும் சுமையா இருக்கு, டென்ஷனா இருக்கு, கொஞ்சம் குடிச்சிட்டு போத வராட்டி அது ஹலாலா இருக்குமோ கேட்கலாமா அப்படின்னு சொல்லி அபூதல் ரலியல்லாஹு பொறுப்பறாங்க. 3 வாரம் ஜுப்பா வந்த மதுவாசம் யோசிக்கிறாரு. ரசூலுல்லாஹ் ஹராம் சொல்லி விட்டுருக்காங்க, இப்ப நான் போய் இந்த ஜுப்பா போட்டு யா ரசூலல்லாஹ் கொஞ்சம் மது ஹலாலா ஹராமா அப்படின்னு கேட்கும் போது நபிக்கு இந்த வாசம் போனால் நான் எவ்வளவு பாவியாய் விடுவேன். உம்மு சுலைம் ரலியல்லாஹு மனைவி, இங்க வா அத்தர் கொண்டு வான்னு சொல்லி அத்தர் பாட்டில கருட்டி நம்ம மாதிரி தேய்க்கலங்க ஊத்தலாம். இன்னைக்கெல்லாம் அத்தர் தேய்க்கிறது ஒன்று இருக்கு, தடவது ஒன்று இருக்கு. அத்தர் பாட்டில திறந்துட்டு இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இப்ப தேய்ச்சிட்டு இங்க 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 எல்லா பக்கம் ஒரு பாட்டில் வாங்கினா ஒரு 5 வருஷம் கிடைக்கும். 5 வருஷம் ஆள் யாருக்கு ஆக மாட்டேங்குது. நல்லா தேய்க்க வேண்டியதுதான், மனமாக இருக்க வேண்டியதுதான். மனக்க பாராட்டுவார். பெருமானாருக்கு பிடித்த 3 இலைக்கும் துணியாக்கும், நறுமணம் பிடிக்கும், மனைவி பிடிக்கும், தொழுகையிலே கண்குளிர்ச்சி காணுவது பிடிக்கும். நாயகம் சொன்னார்கள். மதுவை ஒழித்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்துக்கு முன்னால் வரை ஒரு சஹாபி கூட மது அருந்தவில்லை என்று சொன்னால், மௌத்துக்கு முன்னால் மாபெரும் புரட்சி மது ஒழிப்பு மாநாடு பெருமாள் நடத்தி காண்பித்தார்கள். காந்தி நடத்தினார், அம்பேத்கர் நடத்தினார், இத்தனை பேர் நடத்தினார்கள். தோல்வி அடைந்து போன வரலாறு உண்டு. ஆனால் எங்கள் நாயகம் மதீனாவிலே மது ஒரு ஆற்றை ஓடச் செய்து மதுவை வெறுக்க வைத்தார்கள். அபூ தல்ஹா அத்தரை ஊத்தி கொண்டு போய் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ் கொஞ்சம் மது போத வராட்டி அப்படி மெதுவா கேட்டாரு. சொன்னாங்க ரசூலுல்லாஹ், குல்லு முஸ்லிமின் ஹராம் கலீலுஹு கஸீருஹு ஹராம். ஒரே வார்த்தை முடிச்சு. கொஞ்சமோ கம்மியோ போத வருதா? போத வந்து நீ ஆடலே ஆடாம போறியும் போத வருது ஹராம். பான்பராக் போடாத, கூலி போடாத, கணேஷ் பாபா போடாத, எதுவும் போடாத. இதுவெல்லாம் போதை பொருளோ அதையெல்லாம் ஒழித்த பெருமை நாயகத்துக்கு சேரும். ஸ்கூல்ல போய் ஆய்வு செஞ்சாங்களாம். பிள்ளைகளோட 8வது படிக்கிற பிள்ளைகளோட பைக்கட்டை வாங்கி சோதனை பண்ணனா உள்ள என்னென்னமோ இருக்குதான். பேப்பர்ல போடலையா? பார்க்கிறீங்க. காலம் எங்கே போகிறது? அந்த காலத்தில் தான் கண்மணி நாயகத்துடைய வரலாற்றை, புரட்சியை நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். 3வது புரட்சி அறிவு புரட்சி. பெருமானார் சொன்னார், அறிவு புரட்சி பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. எழுத மொத்த மக்காவுல, மதீனாவுல, யமன்ல, கூஃபாவுல, சவுதி சார்ந்த நாடுல 15 லட்சம் பேர் இருக்காங்க. 15 லட்சம் பேர்ல எழுத படிக்க தெரிஞ்சவங்க 17 பேர் தான். 15 லட்சத்துக்கு 17 பேர் எழுத படிக்க தெரியும். அப்படின்னா என்ன? கையெழுத்து போடுவாங்க, படிப்பாங்க, வாங்க, அவ்வளவுதான். பெரிய கல்லூரிக்கெல்லாம் போகல, படிப்பாங்க, அவ்வளவுதான். 17 பேர் என்றிருந்த மக்காவை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகை தந்த பின்பு பத்ருடைய போர்க்களத்திலே 10 மாணவர்களுக்கு கல்வி கற்றுக் கொடுத்தால் உங்களுக்கு விடுதலை என்று சொல்லி கல்வி புரட்சியை மேற்கொண்டு மௌத்தாகோ சொன்னாங்க. அஅலமஹும் ஃபில் ஹலால் வல் ஹராம். ஹலால் ஹராமை பாட வேண்டுமா? முஆத் இப்னு ஜபல் கேளுங்க. ஃபராயின் சொத்து விஷயம் வேண்டுமா? ஸைத் இப்னு சாபித் கேளுங்க. கல்வியில் ஏதாவது டவுட் இருக்கா? அக்தாஹும் அலி. நீதி சார்ந்த, தீர்ப்பு சார்ந்த கல்வி வேண்டுமா? ஜட்ஜ்மெண்ட் வேண்டுமா? எம்பிபிஎல் வேணுமா? யார்ட்ட போங்க? அலியுல் கர்ரமல்லாட்ட போங்க. அமானுடைய கல்வி வேணுமா? அபூ உபைதாட்ட போங்க. அடையாளம் சொன்னார்கள், இவர்கள் கல்விமான்கள். சொன்னாங்க அபூ ரலியல்லாஹு இன்னீல அக்ரா வலா குதுப். எனக்கு எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது. ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, மனப்பாடம் செய்வோம், அவ்வளவுதான்.
என்னன்னு சொன்னா ஒரு 10 நம்பரை கூட தெளிவா சொல்ல முடியாது. 1 2 3 4 5 அப்புறம் 7 8 9 மாறிடும், தெரியாது. சொன்னவர் யார்? ஹதீஸ்களை அதிகம் அறிவித்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. இன்னைக்கு பிள்ளைகளுக்கு இந்த கல்வியை கொடுப்பதிலே, மார்க்க கல்வியும் உலக கல்வியும் போதிப்பதிலே பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டாயம் என்கிறார்கள். இன்னைக்கு கல்வி நிலை என்ன தெரியுமா? ஒரு காலம் இருந்துச்சுங்க, வாக்கியர் வந்தாரு, தம்பிங்க வா, மாடு புல்ல சாப்பிடுற மாதிரி படம் வந்துட்டு வாப்பான்னு சொன்னாரு. மாடு புல்ல சாப்பிடுற மாதிரி படம் வரையணும் போ அப்படின்னு. உடனே பையன் ஒரு 3 பேர் உட்கார்ந்து எழுதுறான், மாடு புல்ல சாப்பிட ஒரு வரையணும், அவ்வளவுதான். ஒரு பையனை பார்த்தாரு, மாடு இருக்கு புல்ல காணோம். தம்பி நான் 2 சேர்த்துல கேட்டேன் சார், மாடு புல்ல சாப்பிட்டுச்சு சார் அப்படின்னா. சரி போடா, திமிருதான் உனக்கு கொடுப்பு, சரி போ. அடுத்த பையன் கூப்பிட்டாரு, படத்தை காமி. அவன் பார்த்தா புல்லு இருக்கு மாடை காணோம், மேல மாடு இருந்து புல்ல காணோம், இங்க புல்லு இருக்கு மாடை காணோம். எங்கட மாடு சார் சாப்பிட்டுச்சு சார், போயிடுச்சு சார், அது பசிக்கலாம் போயிடுச்சு சார். இன்னொரு பையன் வந்துட்டான், எதுவுமே இல்லை. என்னடா ஒன்னே காணாமே சார், வாயிலா பூச்சி சார், அது வாயிலா பூச்சி எடுத்துட்டு போய் சாப்பிட்டு வெல்லுதுலாம். அப்படிப்பட்ட மாணவர்களுக்கு மத்தியிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. நான் ஒரு கேள்வி கேட்டா இந்த பசங்க சொல்லலாம், இது ஒரு மரம் இருக்குப்பா, 12 மாசமும் பழம் தரும், ஏழையே முதிராது பழங்கள் கொடுத்து கொண்டே இருக்கும். என்னப்பா மரம் இருக்கு? யாரா சொல்ல முடியுமா பசங்க? பாருங்க மாஷா அல்லாஹ் சொல்லிட்டாங்க. பேரிச்சம்பழம், பேரித்த மரம் இருக்கிறதே ஒரு மூமினுக்கு உதாரணம். 12 மாதங்கள், இலையுதிர் காலம், மழைக்காலம், காற்று காலம், வெயில் காலம், அத்தனை காலங்களிலுமே பலன் கொடுத்துக் கொண்டே இருக்கும். சொல்லி ஒரு கேட்டாங்க பெருமானார், யாருக்கா பதில் தெரியுமா? எல்லாம் அமைதியா இருந்தாங்க. சொன்னாங்க ரசூலுல்லாஹ் இவங்க மாதிரி பேரித்த மரம் தாங்க. சொன்ன உடனே சின்ன பையன் இப்னு உமர் எதிர்ச்சார். சின்ன பையன் இப்னு உமர் இருக்கிறாரு, அத்தா தந்தை யாரு? உமர் ரலியல்லாஹு. அத்தா எனக்கு பதில் தெரியும், அன்னைக்கெல்லாம் பெரியவங்களா இருக்கையும் சொல்லல. உமர் சொன்னாரு, சொல்லி இருந்தா அத்தாவுக்கு ஒரு பெருமையா இருக்கும்ல, அத்தனை சபையில என் புள்ள பதில் எப்படி இருக்கும் என்று அத்தா சொல்லும் பொழுது அந்த பையன் சொன்ன வார்த்தை பார்த்தீங்கன்னா, தாய்மார்களே, அத்தா நான் சொல்லிடுவேன், பெரியவங்க எல்லாம் இருக்கும் போது சின்ன வாண்டு போய் முந்திரி கொட்ட மாதிரி போய் சொன்னா மரியாதை குறைவாக இருக்குமோ? அந்த பையன் யோசிக்கிறான் என்றால் அந்த தாயின் வளர்ப்பும் தந்தையின் கனிவும் கண்டிப்பும் எப்படி இருந்திருக்கும்? இன்னைக்கு பிள்ளை அப்படி இருக்காங்களா? அறிவு தேடல் இருக்கிறதா? ஒரு பையன் வீட்டுல உட்கார்ந்து இருந்தானா, திடீர்னு ராதாவ ராதா உள்ள போங்க அப்படின்னா, ஏன்டா கரண்ட் போயிடுச்சுடா, ஒண்ணு உள்ள புசுக்குதுடா, எப்படா உள்ள போங்க ராதா, ஏன்டா சொல்ற? சார் வர்றாரு, வரட்டும், அதுக்கு என்ன இருக்கு, நீ மௌத்தா போயிட்டீங்க, நீ வாங்கியிருக்க, நீங்க மௌத்தா போயிட்டு வாங்கியிருக்க, உங்களை பார்த்தா லீவ் கட்டாயணும், உள்ள போங்க முதல்ல. இன்னைக்குள்ள காலம் அப்படி இருக்கு, அறிவு தேடல் குறைந்து போயிருக்கிறது. கண்ணியமான தாய்மார்களே, அறிவு தேடலிலே இன்னைக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண தெரியுமா? செல்போன். நல்லா பாதுகாக்கணும். இந்த செல்போன் வந்த பின்னாடி அத்தாவுக்கு அம்மாவுக்கு உறவு அந்த டச்ல போய் டச் போயிடுச்சு. டச் போன்ல போய் நமக்குள்ள டச்சே போயிடுச்சு. மகனை பார்க்கின்ற பாத்திரம் போயிடுச்சு. பையன் அம்மா உச்சு வருதுன்னா போடா பாத்ரூம் போயிட்டு வாடா. ஏன்னா நம்ம 12 வரைக்கும் இந்த ஊர் அப்படி இருக்கான்னு நினைக்கிறேன். இந்த சீரியல்லாம் பார்த்துட்டு திங்கள் முதல் வெள்ளி வரை தானே, அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் அப்படியே போய் சமையல பொதுவாக சூடு பண்ணி இந்த ஃப்ரிட்ஜில் எடுத்து சூடு பண்ணி அதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டு 1:30 மணி படுத்துருக்கு. கண்ணெல்லாம் போய் மயங்குது. இந்த பையன் வேற உச்சு போகணுங்கிறான். மெதுவா டே போடா அப்படின்னு பயமா இருக்குமா, டே போயிட்டு வாடா அப்படின்னு சொன்னா அந்த பையன் போயிட்டு வந்து, ஏமா புது ஃப்ரிட்ஜ் நல்லா இருக்குமா, இந்த புது பாத்ரூம் நல்லா இருக்குமாண்ணா. ஏன்டா பாத்ரூம் கதவு திறந்தா லைட் தெரியுது, மூடலாம் ஆஃப் ஆகுது. என்ன பாத்ரூம் புதுசா செட் பண்ணீங்களான்னு கேட்கலாம். டேய் பாத்ரூம் திறந்தா லைட் தெரியுதா, மூணு ஆஃப் ஆகுதா, எங்கடா போன? திறந்தம்மா லைட் வந்துச்சு, அடிச்சம்மா கூட்டு வந்துட்டேன். டேய் ஃப்ரிட்ஜ் தான் அது என்ற பாத்ரூம் நினைச்சுக்கிட்ட. இன்னைக்கு பசங்களும் அப்படி மமதியா இருக்கிறான். தாய்மார்கள் அவ்வளவு மமதியா என்ன செல்போன் தான் காரணம். கண்ணியமான பெருமக்களே, நான் சொல்ல வருவேன், தாய்மார்களுக்காக வேண்டி ஒரு பெண்ணை ஞாபகப்படுத்துவேன்.
ஞாபகப்படுத்துவேன், ஒரு வாலிபரை ஞாபகப்படுத்துவேன். யார் அந்த வாலிபர்? ஹாரிஸத்துல் சுராகா ரலியல்லாஹு அன்ஹு. இளம் வயது வாலிபர். நபி தாயிட்ட வர்றார். தாய் யார் தெரியுமா? ருபையா பின்த் நதுர் என்கிற ஒரு தாயிட்ட வர்றார். அம்மா கூல் விழுந்து போய் குச்சி ஊண்டி போய் அந்த அம்மாவுக்கு ஆதரவு யாரும் இல்லை. இந்த பையன் வாலிபக்குள்ள போய் அம்மாவுக்கு சுகார வச்சு தலைவாரி விட்டு சோறு ஊட்டி விட்டு அம்மாவை நடந்து கூட்டி போய் வச்சு வீட்டுல கொடுக்க வச்சு எந்திரிச்சு போக கூட முடியாது. பையன் தான் எல்லாம் செய்வான். அந்த பையனுக்கு ஒரு ஆசை, அம்மாவுக்கு ஒரு ஆசை. அம்மா நினைக்குது, இவனை இப்படி வேலை வாங்குறமே, இவனுக்கு ஒரு கல்யாணம் முடிச்சு வச்சுட்டாரு நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வந்தான் கேட்கணும். ஒரு பொண்ணை பார்த்து முடிச்சு வச்சிடலாம், நமக்கு உதவியா இருக்கும்ல, பையனை பாடு வர்றானே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அவருக்கு ஒரு ஆசை. வர்ற பதில் போற சகாபாக்கெல்லாம் போறாங்க, நம்மளும் போ நல்லா இருக்குமே கேட்கலாமா? பதிலுக்கு அம்மா சொல்லுச்சு, மகனே ஒரு ஆசை. அம்மா எனக்கு ஒரு ஆசை இருக்குமா? அம்மா சொன்னாங்க, ஆசை சொல்லுப்பா நீ முதல்ல. நான் ரெண்டாவது சொல்றேன், என்னைக்கும் தாய்மார்களுக்கு பிள்ளைகள் தான் முதலிடம். ஆண் பிள்ளை என்றால் இன்னும் முதலிடம். தம்பி நீ சொல்லுப்பா, இழப்ப வேணும். அந்த பையன் சொன்னார், அம்மா நான் பதில் போருக்கு போகணும், போயிட்டு அப்படியே சஹீதாக தான் இருக்கிறோமா, அல்லா நாடனா இந்த வாக்கிய படைச்சா நல்லா இருக்கும்ல, சஹீதாக தான் இருக்கேன். டேய் உனக்கு பொன் பார்க்க போறேன், கல்யாணம் முடிச்சிருக்க போறேன், உனக்கு ஒரு புள்ள பிறக்கும், எனக்கு பேரன் பேத்தியாய் என் கையை பிடித்து தூக்குவது நீ இதுவரை, இனிமேல் என் மருமகள், அடுத்து என் பேரன், என் பேத்தி என்று ஒரு குடும்பமே ஒரு சந்ததி பெருக்கலாம்னு யோசிச்சா போருக்கு போறேன்னு சொல்ற, போரிட அல்ல சஹீதாக போறேன்னு சொல்ற. அம்மா அப்படியே மெண்டு முழுக்கிட்டு ஒண்ணும் சொல்லல, தம்பி போயிட்டு வாப்பா, போயிட்டு வாப்பான்னு சொன்ன. போருக்கு போற வண்டியின் நெடுகளை தாய் குச்சியை ஊண்டிக்கொண்டு வந்து எல்லையை நின்று கொண்டு அந்த அம்மா சொல்லுது, போயிட்டு வாப்பா, நீ வரும் பொழுது நான் உன்னை வரவேற்று வீட்டுக்கு அழைத்து செல்வேன். அந்த வாழ்த்து செய்தியோடு போயிட்டு வாப்பான்னு சொல்றான். போனா துரதிருஷ்டவசமாக பதில் போர் நாளை காலை ஆரம்பம். இரவு நேரத்தில் தண்ணீர் குடிக்க போகிறார், கிணற்றுக்கு போகிறார். கிணற்றில் ஒரு சஹாபி பாதுகாப்புக்கு அமர்ந்திருக்கிறார். யாராவது எதிரில் வருவாங்களா, தண்ணீர் விஷம் கலந்துருவாங்களா, தண்ணீர் திருடிடுவாங்களா என்று பாதுகாப்புக்கு இருக்கிறார். அந்த சஹாபி இவர் பார்த்ததில்லை, ஹாரிஸா பார்த்ததில்லை. தூரத்தில் பார்த்துட்டு எதிரி என்ற அடிப்படையில் அம்பை எய்கிறார். ஹாரிஸா ரலியல்லாஹு போருக்கு முன்னால் மூத்தாய் விடுகிறார். இன்னாலில்லாஹ் மூத்தாய் விடுகிறார். மறுநாள் பதில் போர் முடிந்தது, வெற்றி வாகை சூடியது. மதீனாவுக்கு சஹாபாக்கள் எல்லாம் குபா பள்ளிக்கு எல்லாம் வருகிறார்கள். நாம் எல்லாம் ஹஜ்ஜுக்கு போனார், உம்ராவுக்கு போனார். குபா பள்ளிக்கு போய் சனிக்கிழமை போய் 2 ரக்காத் தொழுதா உம்ராவோட சவாப் கிடைக்கும். நீங்க செய்யுங்க. அந்த குபா பள்ளியில் எல்லாம் இருக்கிறாங்க. அந்த தாயும் நிற்கிறாள், என் மகன் வருவான். ஒரு பெண்ணை பார்த்து முடித்து வைத்து சந்ததிகள் பூத்து குலுங்குவதை கண்ணால் காண்பேன் என்று அந்த தாய் நிற்கிறார். கண்ணியமான பெருமக்களே, ஒரு வாலிபன் எப்படி இருக்கிறார், ஒரு பெண் எப்படி இருக்கிறார்? புரட்சி என்றால் எல்லாம் வர்றாங்க, ஜோடி ஜோடியா. மகன் வர்றாரு, பொன்னாடி கூட்டு அம்மா கூட்டு போகுது, வீட்டுக்காரர் வர்றாரு, எல்லாம் கொண்டு போறாங்க. இப்ப ஒரு ஆள், எப்ப என் பையன் ஹாரிஸா வர்றாரா என்று கேட்ட பொழுது அவர் சொன்னாரு, உங்க ஹாரிஸா தானே, போருக்குலாம் வரல, போருக்கு முந்து நாள்ல முதல் போயிட்டாரு, சஹீதா கிடைக்காதவருக்கு. போருக்கு வந்தா சஹீது, போருக்கு வரல, நைட்ல மண்டை போட்டார் அப்படின்னு சொன்னவன் அந்த அம்மாவுக்கு ஏக்கம் அழுது விட்டு இருக்கு. ரொம்ப அழுதுட்டு அங்கீன நிக்குது. ரசூலுல்லாஹ் வர்றாங்க, நபிட்ட கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் கத அரப்த ஹாரிஸா மின்னி, என்னை விட உங்களுக்கு ஹாரிஸா எங்க இருக்காரு தெரியுமல்லவா? அம்மா ஃபில் ஜன்னா, சொர்க்கத்துல என் புள்ள இருக்குதுன்னா சபர்து வஹ்தஸபது, நான் பொறுமையோடு இருப்பேன், நன்மை நாடிக்குவேன். அம்மா ஃபி குன்த கைரிஹா, சொர்க்கத்துக்கு போகல, சாதாரண மரணம் இருந்தால் நான் என்ன செய்வேன் என்று இருப்பார். தராமாஸ்னா, நான் அழுக போல பார்ப்பேன். நான் மதீனா நடு ரோட்டில தலை விரிச்சு போட்டு அழுவேன். உலகத்துல மகனுக்கு எந்த தாயும் அழுதிருக்காத அழுது புலம்பித்திருப்பேன். என் பிள்ளையை கல்யாணம் முடிக்கிறான் பார்த்தேன், பிள்ளைப்பிக்கிறான் பார்த்தேன், பேரன் வீட்டை பார்க்கிறான் பார்த்தேன், போருக்கு போய் சலீனும் ஆகல என்று அழுது புலம்புவேன். சொல்லுங்க நாயகமே, என் மகன் சொர்க்கத்துக்கு போயிட்டாரா அல்லது சும்மா எங்கேயாவது நிற்கிறாரான்னு கேட்டார். ஏன்னா சஹீதுக்கு தானே. பெருமானா சொன்னாங்க, ருபையா அம்மா, யா உம்ம ஹாரிஸா வைஹகி வஹபில்தி
அம்மா பொறுமையா இது. உன் மகன் சொர்க்கம் ஒன்றல்ல, இன்னஹா லஃபீ ஜினான், சொர்க்கம் பல சொர்க்கம் உண்டு. ஜன்னாத்தி ஆதன், ஜன்னாத்தி சொர்க்கம் நிறைய இருக்கிறது. ஆனால் உன் மகன் ஜன்னத்தில் ஃபிர்தௌஸில் வீற்றிருக்கிறான். மார்க்கத்திற்காக